ஹலோ காய்ஸ், நான் உங்களுக்கு விஜய். இன்னைக்கு நம்ம மொட்டமாடி கதைகளோட 8வது ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட ஒன்லைன் என்னதுன்னா, நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறாங்களா பஸ்ஸில், அவங்களுக்கு நடக்கிற அமானுஷ்யங்கள் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ள போகலாமா? இந்த ஸ்டோரி சைனாவில் 1995 நடக்குது. நவம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு நைட் நடக்குது. பஸ் நம்பர் 375 பஸ்ஸோட நம்பர். அந்த பஸ்ஸில் என்ன ஆகுதுன்னா, அந்த பஸ்ஸு சைனாவில் இருக்கிற ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு கிளம்புது. அந்த பஸ்ஸில் இருக்கிற ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதில் ஒரு லேடி கண்டக்டரும் ஒரு ஜென்ஸு டிரைவரும் இருக்காங்க. ஓகே, அந்த பஸ்ஸு கொஞ்சம் போயிட்டே இருக்குது. அது பிறகு ஒரு பஸ்ஸோட டிப்போ மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சென்னையில் அந்த மாதிரி ஒரு டிப்போவில் போய் நின்னதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் இருக்கிற பேசஞ்சர் எல்லாரும் இறங்கிட்டாங்க. பஸ்ஸில் இருக்கிற அந்த லேடி கண்டக்டரும் அந்த ஜென்ஸ் டிரைவரை மட்டும் பஸ்ஸை மூவ் பண்ணிக்கின்னு அடுத்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு ஒரு 5-6 பேர் ஓடி வந்து பஸ்ஸில் ஏறுறாங்க. அணின்னு பார்த்து செம்ம மழை வேறு. என்னான்னு பார்த்தோன்னா, ஒரு லவ்வர்ஸ் வேறு வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டாங்க போல. அவங்க ஒரு லவ்வர்ஸு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டி ஒரு பையன், ஆளுங்களுக்கு யாருக்குமே சம்மந்தம் இல்லை அவங்களுக்குலாம். ஒரு பாட்டி ஒரு பையன், மொத்தம் 4 பேர் வந்து பஸ்ஸில் உட்காராங்க. அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் லெஃப்ட்லேயே ஒரு சீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் உட்காந்துட்டா. அந்த பையனுக்கு பின்னாடி அந்த பாட்டி உட்காந்துட்டாங்க. அந்த லவ்வர்ஸ் 2 பேர் காதல் ஜோடி வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க ரைட் சைடில் உட்காந்துட்டாங்க. ஓகேன்னு சொல்லி அந்த லேடி கண்டக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் டிக்கெட்லாம் கொடுத்துட்டு பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. பஸ்ஸும் போயிட்டே இருக்குன்னா, அந்த சைனாவோட லாஸ்ட் சிட்டியை தாண்டிட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லாக காடு மரம் தான். 2 பக்கமே காடு மரம் தான் இருக்கும். நடுவில் இருட்டாக இருக்கிற ரோட நீங்க மழை வர வருது. நவம்பர் 17 பஸ்ஸு போயிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரும்போது அப்படின்னா மலையில போயிட்டு இருக்கு பஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த லவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, நம்ம மாட்டிக்க போகிறோம், நம்ம காதலன் கிட்ட இருந்து பிரிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க அவசரமா அடுத்த பஸ் ஸ்டாண்ட்லயே அவங்க இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பஸ்ஸில் அந்த காதல் ஜோடி என்ன பண்றாங்கன்னா, நம்ம அப்பா பிரிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பஸ் ஸ்டாப்லயே இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் பஸ் போயிட்டே இருக்கும்போது இப்ப பஸ்ஸுக்குள்ள யார் யார் இருக்காங்கன்னா, அந்த லேடி கண்டக்டரும் அந்த பாட்டி அந்த இன்னொரு பையன் இருந்தான் பார்த்தீங்கன்னா, அவன் இருக்கான், அந்த பையன் இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ஜென்ஸ் அந்த டிரைவர் ஒருத்தர் இருக்காரு. மொத்தம் 4 பேரோட பஸ் போயிட்டே இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, என்ன பாட்டி அந்த கண்டக்டர் வந்து அந்த பாட்டிகிட்ட விசாரிச்சிருக்காங்க, இந்த நைட்ல எங்கம்மா போறீங்க அப்படிலாம் விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, நான் இந்த மாதிரி என் பேர பசங்களை பார்க்க போறேன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பஸ் கொஞ்சம் தூரம் அப்படியே பேசிட்டு ஜாலியாக மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த காட்டு வழி பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதையில போயிட்டே இருக்கும்போது இடி மின்னெல்லாம் அடிக்குது. அது ரொம்ப செம்ம மழை அடிக்குது அன்னைக்கு நைட்டுன்னு பார்த்து. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு 3 பேர் அந்த பஸ்ஸை வழி மறிச்சு நின்று என்ன பண்றாங்கன்னா, டிரைவர் பார்த்தது தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு 2 பேர் இருக்கும் போது தெரிஞ்சுது. அவர் கிட்ட போய் பஸ் நிப்பாடும் போது இன்னொருத்தர் பார்த்தோன்னா ரொம்ப லென்த்தா முடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறாரு. அந்த லென்த்தா முடி வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அவரை கூட இருக்க 2 பேர் என்ன பண்றாங்க, கை இது பிடிச்சிக்கிட்டு பஸ் கிட்ட கூட்டு வரும்போது என்ன பண்றாங்க, என்ன ஆச்சு இப்படி கேட்கும்போது, இல்லை அவர் உடம்பு சரியில்லை அப்படி சொல்லும்போது, சரி ஓகே பஸ்ஸுக்குள்ள ஏற்றுன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பையன் அந்த பாட்டியெல்லாம் தாண்டி பஸ்ஸில் லாஸ்ட் சீட்ல, அதாவது பஸ்ல லாஸ்ட் சீட்ல சென்டரா உட்காந்துட்டாங்க. அந்த 3 பேரை உட்காந்துட்டாங்க. அவங்க ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, எல்லாரும் நோட் பண்ணாங்க, அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னா, அந்த பழைய காலத்துல 1980s போட்டிருப்பாங்க இல்லை, அந்த ட்ரெஸ் மாதிரி அந்த ராஜாவெல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ராஜாலாம் போட்டிருக்க மாதிரி அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க இந்த காலத்துல எப்படி இவ்வளோ டிஃப்ரெண்டா ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்து அப்படியே கொஞ்சம் பஸ் மூவ் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த வெளியே மலையில காத்து அடிச்சுது பார்த்தீங்களா, அந்த காத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்க 3 பேர் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்களே, அவங்களோட ட்ரெஸ் கொஞ்சம் லேசா அப்படியே கொஞ்சம் தூக்குற மாதிரி தூக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க 3 பேருமே காலே இல்லை. அவங்க 3 பேருமே காலே இல்லை. அது என்ன பண்றாங்க, உடனே பாட்டி என்ன பண்றாங்கன்னா, சுத்தி முத்தி பார்த்துருந்தாங்க. அவங்க பார்க்கும்போது அந்த துணி பறந்ததுனால அவங்க கால் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு பாட்டி என்ன பண்றாங்கன்னா, கத்தவும் முடியல, ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டு போறாங்க, கத்தவும் முடியல சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, கண்டக்டர் டிரைவர்கிட்ட சொல்லாம மொத்தம் 4 பேர் இவங்க வந்துன்னு ஒரு 3 பேர் இருக்காங்களா, அது என்ன பண்றாங்க, அந்த முன்னாடி அந்த பாட்டிக்கு முன்னாடி ஒரு பையன் உட்காந்துருந்தான் பார்த்தீங்களா, அந்த பையன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இவன் பர்ஸை திருடிட்டான்னு சொல்லிட்டு கண்டக்டர் கிட்ட, அந்த லேடி கண்டக்டர் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பையன் என் பர்ஸை திருடிட்டான், அதில் நிறைய காசு வச்சிருந்தேன் அப்படி இப்படி ஆச்சோ போச்சுன்னு பாட்டி கத்துறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றாங்கன்னா, பாட்டி நான் என்ன பேசுங்க பாட்டி, நானே உங்களுக்கு முன்னாடி தான் வந்துட்டு இருக்கேன், நான் எப்படி உங்க பர்ஸ் எடுக்க முடியும்னு அப்படியே அந்த பையன் என்ன சொல்றான், அந்த லேடி கண்டக்டர் கிட்ட சொல்றான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஆமாம்மா
அவங்க பின்னாடி உட்காந்துட்டா கூட ஓகே ஒரு நியாயம் இருக்குது அடி இதுமாரி பர்ஸு திருடலாம், முன்னாடி உட்காந்துக்கலாம் எப்படிமா திருடலாம்னு போது இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த பையன் தான் பர்ஸை எடுத்தான், நீங்கள் போலீஸ் கூடணும்னு சொல்லும்போது அதுக்கு அந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி மழை வருது வேறு, அதுலேயே ரொம்ப டென்ஷனு, அந்த வைப்பர் போட்டுக்கிறதுனால இருட்டில் எதுவும் தெரியல, அதுலேயே டென்ஷனாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பாட்டியாக அங்கே வந்து கத்துற அப்படியே வண்டி போட்டின்னு திரும்பி பார்த்து கத்துறாரு. இந்த மாதிரி என்னம்மா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், போலீஸ்லாம் இங்கே வராதுமா, நான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இறக்கி விட்டு போகிறேன், நீ அது அங்கே போய் நான் என்ன பண்ணிக்கன்னு சொல்லும்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே நான் போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டு சொல்லும்போது அடுத்த பஸ் ஸ்டாப்பில் போலீஸ் ஸ்டேஷன் அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தான், நான் உன்னை இறக்கி விட்றேன், அதுக்கப்புறம் அங்கே போய் உனக்கு அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை அதை பார்த்துக்கோங்க, எங்கள் சாவடிக்காதுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி உட்காந்துனே இருக்காங்க. அதேமாதிரி அந்த கண்டக்டர் ஒரு பஸ் ஸ்டாண்ட் சொன்னார் பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டு வருது, அங்கே என்ன பண்ணுறாங்க அந்த பாட்டிக்கு அந்த பையனை வாடா கீழே வர போலீஸ் நான் மாட்டி விடுறேன்னு அப்படி சொல்லும்போது அந்த பையனை சொல்கிறான் பாட்டி நான் வர முடியாது, நான் பர்ஸு திருடவே இல்லை, நான் அதுக்கு வரணும் அப்படி அந்த பையன் ஒட்டாரமாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க அவங்க சட்டையை பிடிச்சி தரது இழுத்துன்னு வந்து அந்த பையனை இறக்கி விட்ட பிறகு பஸ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கிளம்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான் பாட்டி நான் உங்கள் பர்ஸை திருடவே இல்லை, எதுக்கு இந்த மாதிரி பொய் எல்லாம் சொல்கிறீங்க என் மேலே, நான் நல்ல பையன் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு புரியுதுறான். உடனே அந்த பாட்டி என்ன பண்ணாங்க உடனே ஒரு நிமிஷம் அமைதியாகிட்டாங்க. அந்த இடமே அப்படியே பின் ட்ராப் சைலண்ட் ஆயிடுச்சு, அந்த பஸ்ஸும் மூவ் ஆகிடுச்சு. அந்த இடம் அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு 2 செகண்டு பின் ட்ராப் சைலண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த பையன் பேசுகிறாங்க, எனக்கு தெரியும் நீ பர்ஸு தெரியலன்னு தெரியும், பர்ஸு என்கிட்ட தான் இருக்குன்னு இந்த பர்ஸையும் எடுத்து காட்டுறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன புரியவே இல்லை, இந்த பாட்டி மென்டலா அப்படின்னு அந்த பையன் யோசிக்கிறான். இல்லை நான் தெளிவாக தான் இருக்காங்க, என்னன்னா அந்த 3 பேர் ஒருத்தவங்க பழைய காலத்து ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க உள்ளே ஏறினது பஸ்ஸில் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஒரு மாதிரி அமானுஷமாக நடக்குது, அவங்க ஆவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் நான் சொல்கிறேன் என்ன பாட்டி இதெல்லாம் சொல்கிறீங்க பயமாக இருக்குன்னு சொல்லும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்க பஸ்ஸுக்குள்ளே காற்று அடிச்சது பார்த்தியா, அதில் அவங்க 3 பேர் ட்ரெஸ்ஸும் தூக்கும் போது அவங்களுக்கு காலே இல்லை, அதை நான் பார்த்தேன், அந்த இடத்துல கத்துனா நம்மளுக்கு எதுனா உயிருக்கு நம்ம 4 பேர் உயிருக்கு எதுனா ஆகிடும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணால் தான் உங்க மேலே பொய்யான இதுவும் சொல்லி உனக்கு கீழே இறக்கி விட்டேன், அது தெரியாம நீ என்னை பற்றி இப்படி கத்துற அப்படி சொல்லும்போது அது என்னப்பா என்ன சொன்னாங்க இப்போ நம்ம அந்த பஸ்லேயே போயிருந்தா கூட அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிருக்கலாம், இப்போ நடுக்காட்டில் இறங்கிட்டு போய் இந்த பொம்மை காடு நம்ம எங்கே போகிறது இந்த வீட்டில் சொல்லும்போது அதுக்கு நம்ம பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா என்னடா இப்படி சின்ன பையனாக இருக்கு இப்படி பயப்படுறீங்க, நானே வயசாகிடுச்சு நானே இவ்வளோ தைரியமாக இருக்கேன் எதுக்குடா இப்படி பயப்படுறேன்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான் நான் சின்ன வயசுலேருந்து இப்படியே வளர்ந்துட்டேன் பாட்டி பயந்தே அப்படி சொல்கிறான். அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வரோன்னு அந்த டிரைவர் சொன்னார், நம்ம இங்கேருந்து பொடிநடியாக நடந்து பொறுமையாக நடந்து போகலாம், நடந்து போயிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் அந்த காட்டு வழியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்து ஒரு 12:30 மணிக்கு மேலே அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அங்கே வந்து அவங்க ஒரே ஒரு அங்கேயும் அமைதியாக இருக்குது. நைட்டில் அதுவும் காடு வர நார்மலாக போலீஸ் ஸ்டேஷன் நைட்டில் அவ்வளோ இருக்க மாட்டாங்க, சிட்டிக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க, அது காடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இல்லை ஒரே ஒரு ரைட்டரு 2 கான்ஸ்டபிள் அது மாதிரி இருக்காங்க. அந்த ரைட்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் பஸ் நம்பர் 375 அதில் வந்தேன் நான், அங்கே திடீர்னு ஒரு 3 பேர் ஏறினாங்க, அவங்கள பார்த்தாலே அமானுஷமாக இருக்குது, நீங்கள் போய் அந்த லேடி கண்டக்டரையும் அந்த டிரைவரையும் எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த ரைட்டர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்கார் என்ன சொல்கிறாருன்னா என்னம்மா மலையில் நெஞ்சு லூசாமா நீ பைத்தியம் மாதிரி என்னென்னவோ பேசுறீங்கம்மா மலையில் நைட் டைமில் அப்படி சொல்லும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்க கன்ஃபார்மாக நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு எதனா ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மலை இந்த பையன் மேலே இந்த மாதிரி போலியாவது பொய் சொல்லி நான் கூப்பிட்டுன்னு வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரைடர் என்ன சொல்கிறாங்கன்னா சரிம்மா நான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன் நீங்கள் போய் உட்காரு ஓரமாக அப்படி உட்காருன்னு சொல்லும்போது ஒரு 2 பேரும் உட்காந்து அந்த பாட்டியும் அந்த பையனை அங்கேயே தூங்கிட்டாங்க. விடிய காலையில் ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. போலீஸ்கார் வந்து ரைடர் வந்து எழுப்புறாரு, அம்மா எழுப்பும்போது அவங்க எழுந்துட்டாங்க. அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் இப்போ எழுதி தருவான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரைடர் என்ன சொல்கிறாரு கம்ப்ளைண்ட்லாம் தேவையில்லை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், நீங்கள் டைம் ஆகிடுச்சு நேரமாக போய் உங்கள் வீடு போய் சேருன்னு சொல்லும்போது இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அன்றைக்கி மார்னிங்கே ஒரு பஸ்ஸை பிடிச்சி அவங்க வீடு போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு 7:30 மணிக்கு என்ன ஆகுதுன்னா நியூஸ் சேனல் ஃபுல்லாக பஸ் நம்பர் 375 இன்னும் அந்த டெஸ்டினேஷனுக்கு வரவே இல்லைன்னு நியூஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. பஸ் நம்பர் 375 இந்த டெஸ்டினேஷன் வரவே இல்லை, இன்னும் பகலில் விடிஞ்சிருச்சு ஒன்று டெஸ்டினேஷன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் ஆகுதுன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் பிரிண்ட் அவுட் மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த காட்டுக்குள்ள இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு தான் அந்த பாட்டி வந்து நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதை நம்ம விளாட்டாக எடுத்துக்கிட்டோம் சொல்லிட்டு அந்த பாட்டி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நைட்லேயே இது மாதிரி அமானுஷமாக தெரியுமா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க தெரிஞ்சதுலாம் ப்ரெஸ்ஸில் போய் வளர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும். நாங்கள் தான் நானும் ஒன்று பையன் இந்த பஸ்ஸில் போனோம் இந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க அவங்க காலையில் அப்படி இப்படியே இது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பாட்டியை பிடிச்சி கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அதே தான் சொல்கிறாங்க அவங்களும் அந்த போலீஸ் அவங்க எப்படியாவது அந்த பையனையும் பாட்டியும் ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நான் நேற்றே அதே தான் சொன்னேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் 3 பேர் மொத்தம் ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேர் வந்தோம், ஒரு லவர்ஸ் 2 பேர் வந்தாங்க, லவர்ஸு நடுவில் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பையன் அந்த லேடி கண்டக்டரு நான் அந்த பையன் லேடி கண்டக்டரு
அப்புறம் அந்த டிரைவர் 4 பேர் தான் வந்தோம். நடுவில் அந்த பையன் மேலே போய் புகார் பண்ணி அவன் நானும் அந்த பையனை இறங்கிட்டோம். நடுவில் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நான் சொல்கிறேன் அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கிட்டாங்க. அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 2 நாள் நார்மலாக இருக்குது. பஸ்ஸு ஒன்றும் காணும், எல்லாரும் கண்டுபிடிச்சி தேடிட்டு இருக்காங்க, பஸ்ஸு காணும். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பஸ் நம்பர் 375 அந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைனாலேருந்து ஒரு ஊருக்கு போகுது பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லேருந்து அந்த சைனாலேருந்து அந்த ஊர் வரைக்கும் தான் அவங்க பெட்ரோல் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த சிட்டிலேருந்து இந்த சிட்டி வரைக்கும் தான் அந்த பஸ்ஸு போகணும்னா அது வரைக்கும் தான் அவங்க டீசலை நிரப்பி வச்சுருப்பாங்க. அந்த பஸ் என்ன ஆகுதுன்னா இந்த டெஸ்டினேஷனை தாண்டி ஒரு 100 கிலோமீட்டர் போய் ஒரு எப்படின்னா ஒரு ஏரி மாதிரி இருக்குது. ஏரி மாதிரி ஒரு பெரிய ஏரி மாதிரி ஒன்று இருக்குது. பிரிட்ஜிலேருந்து அந்த பஸ்ஸு தண்ணிக்குள்ளே போய் விழுந்துட்டு இருக்கு. அந்த பஸ்ஸு ரொம்ப உள்ளே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் அந்த மேலே அந்த இறந்தும் போது ஒரு மாதிரி ஸ்மெல்ல தான் வர பற்றி அதை வச்சு தான் இங்கே ஒரு பஸ் இருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பஸ் இப்படியே கஷ்டப்பட்டு இந்த க்ரைன்லாம் வச்சு தூங்கிட்டதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் என்ன ஆகுதுன்னா அந்த எப்படின்னா அந்த லேடி கண்டக்டரு அந்த டிரைவரும் இருக்காங்க. அவங்க உடம்பு எப்படி இருக்குன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இறந்தவங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி இறந்தவங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தாலே தெரியும். இப்போ தான் இறந்துருக்காங்கன்னா அந்த தெரியுது. அவங்க பின்னாடி ஒரு 3 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு 3 பேர் இந்த ட்ரெஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓல்டு மாடல்களை போட்டு இருந்தாங்க. அவங்க எலும்பு கூடு மட்டும் தான் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தா அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்க போல. அந்த மாதிரி எலும்பு கூடு மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, போலீஸ்க்கு புரியவே இல்லை. அந்த விசாரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இதுவெல்லாம் இப்படி இருக்குது, அந்த எலும்புலாம் ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கும் புரியவே இல்லை. இறந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த பஸ்ஸு மிஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த எலும்பு கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்த மாதிரி இருக்குது. அது எப்படி சொல்லிட்டு விசாரிக்கணும் அப்படி இப்படி ரொம்ப வருஷமாக அந்த இது போயிட்டு இருக்கு. இப்போவும் சைனா மக்கள் பஸ் நம்பர் 375 சொன்னாலே பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த எலும்பு கூட ரிசர்ச் பண்ணி இந்த பஸ் எப்படி இவ்வளோ தூரம் வந்துச்சு, அது எப்படி பார்க்கணும். இந்த டெஸ்டினேஷன் தான் இந்த டீசல் போடுவாங்க. அந்த டெஸ்டினேஷன் ஒரு 100 மீட்டரே போகாத பஸ் நின்றுடும். 100 மீட்டர் போகாத பஸ் இந்த டெஸ்டினேஷன் தாண்டி 100 கிலோமீட்டர் எப்படி போவோம் சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது எப்படினாலும் இந்த சிட்டி கேமராவை தாண்டி தான் பஸ்ஸு போவோம்னு சொல்லிட்டு எல்லா சிட்டி கேமரா பஸ்ஸு ரூட் எங்கெங்கே போகுது அந்த சிட்டி கேமரா எல்லாத்துலேயும் பார்க்குறாங்க. ஒரு கேமராவில் கூட பஸ்ஸு மாட்டவே இல்லை. ரொம்ப சயின்டிஸ்ட்டுக்கு ரொம்ப தலைவலியாக எடுத்துருக்கு. எப்படி இந்த பஸ் மிஸ் ஆகும், போலீஸ்க்கும் ரொம்ப தலைவலி, எப்படி இந்த பஸ் மிஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பஸ்ஸுக்குள்ளே டீசல் இருக்காது, எப்படி இருக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெட்ரோல் டேங்கை சாவி போட்டு திறக்கும் போது நான் அதுக்குள்ளே டீசலே இல்லை. டீசல் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஐடியாவில் தான் திறக்கிறாங்க. எப்படியும் அந்த டீசல் இருக்காது. அந்த ஐடியாவில் அவங்க திறக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த டீசல் டேங்க்ல இருந்து ஃபுல்லாக ரத்தமாக ஊற்றுது. அப்படியே அந்த ரத்தம் எப்படின்னா ரொம்ப காஞ்சி போய் அது மாதிரி கூட இல்லை, அப்படியே ஃப்ரெஷ் ரத்தமாக அப்படியே முதல்ல கீழே ஊற்றுது. உடனே போலீஸ்லாம் ஃபுல்லாக ஷாக் ஆகிட்டாங்க. எப்படி இந்த இதுவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸை இது பண்ணி அந்த பஸ்ஸை இதுக்கு எடுத்துகிட்டு போய் கராஜுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தானா ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கே ஒருத்தர் வந்து அதேமாரி இன்சிடென்ட் வந்து அதேமாரி பஸ் நம்பர் 375 இது 375 அதேமாரி இன்னொரு பேரில் இந்த பஸ்ஸை விட்டுருக்காங்க. அதேமாரி அது சேம் கான்செப்ட்லேயே இவருக்கும் ஆகுது. மறுநாளே இதேமாதிரி பஸ்ஸு தானோ 2-3 நாள் இதுமாரி அதான் பஸ்ஸை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நான் அதை விசாரித்து பார்த்தேன். எப்படின்னா ஒரு 1992-3 அந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா இதேமாதிரி தான் அந்த பஸ்ஸில் 4-5 பேர் வந்திருக்காங்க. அதில் வழி மறித்து அந்த கொள்ளைக்காரங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொள்ளைக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வர பணக்காரங்களாம் இது பண்ணி அவங்க ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுக்கிறது, அந்த பெரிய ரிச்சாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு, அந்த செயின் மோதிரம் ஃபோனெல்லாம் பிடிங்கி இந்த மாதிரி தான். அது எப்படின்னா ஒரு ப்ரைவேட் பஸ்ஸுக்கும் பண்ணுவாங்க, அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கே பண்ணுறதுனால தான். அதே அவங்க அப்படியே இறந்ததுனால தான் அவங்க செத்ததுக்கு அப்புறமும் அதேமாதிரி அந்த வழியில் போகிற வண்டி எல்லாத்தையுமே இந்த மாதிரி வழி பறித்து அவங்க ஆவினே கண்டே பிடிக்க முடியாது. அதேமாதிரி ட்ரெஸ்ஸு அவங்க இறக்கும் போது எப்படி இருந்தாலும் அதேமாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தான் அந்த பஸ்ஸில் ஏறுறது அதேமாதிரி பண்ணுறதுனால இப்போவும் அந்த சைனா மக்கள் இந்த பஸ் நம்பர் 375 நினைச்சாலே ரொம்ப பயப்படுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.